வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா, ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு வந்து இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது, சித்திரகுப்தர். சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணும்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா, இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மகர ராசி, மகர லக்னம் எப்படி இருக்கு? இதுவும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் 12 ரெண்டுத்துமே குரூப் ஆகுறதுனால சுப நிகழ்ச்சிகள் நிறைய வந்துட்டுருக்கும், காசு வந்துக்கிட்டே இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் வர செலவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. அதாவது எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல வரும், அந்த கல்யாணம் சூப்பராக இருக்கும். கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. அந்த மகப்பேருக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் டைம் நல்லாயிருக்கு. நிறைய பேர் வந்து நான் வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னுவாங்க, இல்லை ஒரு கார் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக நீங்கள் பண்ணலாம். படிக்கிற குழந்தைங்களும் நல்லா படிக்கும். இதில் வந்து மகரத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த குழந்தைங்க ஆரம்ப காலம் வந்து கொஞ்சம் படிப்பில் லைட்டாக மந்தம் இருக்கும். ஏன்னா இது வந்து சனி பகவான் வீடுன்றதுனால கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். அந்த குழந்தைங்களே இப்போ நல்லா படிக்கும். சரிங்களா, புதனை நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்கள். புதனை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா சாப்பாடு சாப்பிடும்போது, படிக்கிற குழந்தைங்களுக்கு மெயினாக சாப்பாடு சாப்பிடும்போது ஏதாவது ஒரு பச்சை காய்கறி அதில் இருந்தே ஆகணும். கீரையோ, வெண்டைக்காவோ, கொத்தவரங்காவோ, ஏதோ ஒரு பச்சை காய்கறி கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து புதனை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுவோம். டீ குடிக்கும்போது ஏலக்காவை அதில் போட்டுக்கிட்டே இருங்க, அது புதனை வந்து சூப்பராக ஆக்டிவேட் பண்ணும். சரிங்களா, இதெல்லாம் பண்ண படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும். உங்களுக்கு வந்து யாராவது இதில் வந்து அதான் இது ஒரு 7-8 வருஷம் நம்ம சனி தாக்கத்துலேருந்துலாம் வெளியே வந்துருக்கோம்ல, அதனால் இப்போ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறைய கிடைக்கும். யாருமே இல்லாமல் தனியாக அவங்களுக்குள்ள இந்த லவ் நல்லா செட் ஆகும். லவ் பண்ணி ஏன்னா பிரேக்கப் ஆனவங்களுக்கு திருப்பியும் பேச்சப் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்ச நாள் செப்பரேட்டடாக இருந்தாங்க, இப்போ திருப்பியும் ஒன்று சேர்றாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஒன்று சேரும் போதே அப்படியே கல்யாணத்தை கையோடு பேசி முடிச்சிருங்க. பெஸ்ட்டான டைம், அப்படியே டைமோடு முடிச்சிடணும். நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அந்த எதிரிகள் எல்லாம் கம்மியாகும். மகரத்துக்கெலாம் சொல்லவே தேவையில்லை, நல்லாவே கொஞ்சம் எதிரிகள் வருவாங்க, அது எல்லாமே கம்மியாகும். இந்த டைம் கம்மியாகும். உடல்நிலை வந்து ரொம்ப சீராகும். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடுப்பு பகுதி, பின்பகுதியெலாம் அப்படியே கொஞ்சம் வலியாக இருக்கும். இவங்க வந்து நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க, மகர லக்னக்காரங்க வந்து உடம்பு பாடி வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது இஷ்யூக்கள் இருந்தால் அந்த இஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாகும். வேலையிலெல்லாம் ப்ரமோஷன்கள் வர்றதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வெளிநாடு போகணும். இதில் வந்து நீர் சம்மந்தமாக நிறைய பேர் வேலை செய்வாங்க. இந்த கல்ஃபில் போயிட்டு ஆயில் ரிக்கு, இந்த கடலுக்கு நடுவில் ஆயில் ரிக்கில் இருக்கிறது, நேவியில் இருக்கிறது, ஷிப்பு, இந்த மெர்ச்சன்ட் நேவின்னு சொல்லுவாங்க, ஷிப்பில் இருக்கிறது, ஷிப்பு சம்மந்தமாக. இல்லைன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானலில் போனால் போட்டு ஓட்டுறவங்க, அது மாதிரி மகரத்தில் வந்து நீர் சம்மந்தமாக நிறைய வேலைகளில் இருப்பாங்க. சரிங்களா, ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னால் அவர் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கார். நான் நீர் இல்லையே, எலக்ட்ரிக்கல் இல்லையே அப்படின்னாரு. எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட், பெரிய டேம் பக்கத்தில் எலக்ட்ரிக்கலில் இருக்கார். அதை சொன்னேன், எங்கள் டேம் பக்கத்தில் பண்ணுற நீர் இல்லைடா, எப்படிங்க நீரோட தொடர்பு எப்படியும் வந்துடும் இவங்களுக்கு. இது வந்து நில ராசி, ஆனால் நீரும் இவங்களுக்கு வந்து நல்ல வேலை செய்யும். ஓகேங்களா, நீர் ராசி வந்துடும். ஸோ இந்த வேலைகளில் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களோ, ப்ரைவேட்டில் இருக்கீங்களோ, இது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க, நீங்கள் ஆணும் பெண்ணும் 35 வயசுக்கு மேலே இருந்தால் தொழில் வளர்ச்சியெலாம் சூப்பராக பிக்கப் ஆகும் இந்த டைம்.
தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். தொழில் வளர்ச்சி தாராளமாக பிக்கப் ஆகும். ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா சோழி முடிச்சு விட்ருவாங்க. வாங்கினா அடைக்கிறது கஷ்டம். கடன் வாங்குறதோட முக்கியம் என்னென்னா, கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டிங்கன்னா வாங்குறது கஷ்டம். ஏன்னா மகர ராசி வந்து கொஞ்சம் லைட்டாக முரட்டாளாக இருப்பாங்க. என்ன ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னா, எங்கே பார்த்துடலாமான்லாம் இருப்பாங்க. அப்பனுக்கு அப்பன் எப்போவுமே ஒருத்தன் இருப்பான். சரிங்களா? அழகாக வந்து எதுலையாவது போட்டோம் போச்சு, என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோன்னுவாங்க. இதுதான் தேவையில்லாத வேலை. கடன் யாருன்னா காசு கொடுத்தீங்கன்னா வாங்குறது திரும்பி கஷ்டமாயிடும். யாரும் தேவையில்லாமல் யாருக்கும் கொடுக்காதீங்க. குடும்பத்தில் ரொம்ப அர்ஜென்ட்னா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஒன்று. அடுத்து வந்து உங்களோட பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் 7 சனிலாம் முடிச்சுட்டு வருவோம். கட்டி போட்ட மாதிரி இந்த நம்ம கட்டி போட்ட காலையை அவுத்து விட்ட மாதிரி இருக்கும். டே பார்த்துக்கிறான்டா நேரம் வந்துச்சுறான்ட்டு டக்குன்னு ஏதாவது வார்த்தை விட்டுருவோம். வாய் தான் பிரச்சனை நம்மளுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மகரம் இருக்காங்க. நாங்கள் ஏதோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 20-30 பேருக்கு நடுவில் வந்து ரொம்ப தப்பான வார்த்தை விட்டுட்டாங்க. அது தப்பாக பேசணுன்றது அவங்களுக்கே தெரியாது. அப்படியே சுற்றி இருக்கவங்களாம் அப்படியே கவனிச்சிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் வார்த்தைகள் தவறும். அதுவும் நம்மளை விட வயசு அதிகமாக இருக்கவங்ககிட்ட பேசும்போது அது தவறும். அது ரொம்ப பிரச்சனையை கொண்டு வரும். அதனால் பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா, நிதானமாக பேசுனீங்கன்னா தாராளமாக தப்பிச்சுக்கலாம். முக்கியமாக யாருன்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ், மேனேஜர்ஸ், ஆஃபீஸ் கார்பரேட்டில் வந்து டக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நீ தப்பாக சொல்லிட்டேன்னு அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருப்பான். அது இப்போ வந்து அப்ரைசல் டைமு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, எழுதி வச்ச இந்த நாள் இந்த நேரத்தில் இவர் இப்படி செய்தார், இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரைசல் எழுதி வச்சுட்டு குறைச்சிருவாங்க அப்ரைசல். ஸோ அதனால் நீங்கள் ஜாகிரதையாக பேசுங்க. மற்றபடி வேலையில் முன்னேற்றம் வரத்துக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸும் நல்லபடியாக முன்னேறும். இது அதாவது யாராவது ஒருத்தர் இல்லைங்க என்னால் முன்னேற முடியலைங்கன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா மகரத்துக்கு வந்து டைம் நல்லா இருக்குது. அதை தாண்டி ஏதாவது நடக்கலைன்னா உங்களுக்கு கிரக கோளாறுகள் ஏதோ இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதை நம்ம பார்க்கணும். நிறைய தெரப்பிஸ் இருக்குது. இந்த விதைகள் மூலயமா கோவில்கள் கலசத்தங்களில் விதை வைக்கிறோம்ல, அண்டத்தில் இருக்குதா பிண்டத்தில் இருக்குங்க. கோவில் தெய்வம் இருக்கிற இடத்துக்கே நீங்கள் எனர்ஜி ஏற்றும் போது அந்த விதைகள் நம்ம கையில் வச்சு தான் நம்மளும் ஏற முடியும், நம்மளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது எந்த விதை எப்படி வைக்கணுன்றதுனால தான் நம்ம சொல்லித்தரப்போம். சரிங்களா? ஆனால் அந்த விதைகள் மூலயமா நம்ம நல்லா ஜெயிக்கலாம். பிஸ்னஸ் நல்லா முன்னேறும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் நல்லா வரும். நீங்கள் வெளிநாடு ட்ராவல் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குங்க. எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாடு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஷார்ட் டேர்மாகவும் லாங் டேர்மாகவும் நீங்கள் போயிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து கையில் நல்லா பணம் வரும், ஆனால் ஏதாவது ஒரு செலவோடு வரும். சரிங்களா? இது ஒன்று. ஏன்னா நம்ம சொன்னால சுப நிகழ்ச்சி நிறைய நடக்குதுன்றதால செலவு வரும். சுப நிகழ்ச்சி நடக்கிறதுனால நல்லது தான். அதில் ஃபுல்லாக காசு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒன்று. நீங்கள் வந்து படிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். ஏன்னா மகரம் வந்து கடுமையாக உழைக்கிறவங்க, ஆனால் எப்படின்னா கொஞ்சம் புஷ் பண்ணால் தான் உழைப்பாங்க. இல்லைன்னா அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஏதோ தண்ணியில் போட்ட பாறாங்கல் மாரி உட்காந்துருப்பாங்க. ஆனால் எடுத்து கொஞ்சம் உருட்டி விட்டோன்னா கட்ட கட்ட கட்டன்னு மலையிலேருந்து உருண்டி வர பாறாங்கல் மாதிரி எல்லாத்தையும் வாரி சுட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதனால் இவங்களை வந்து உருட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கணும். உருட்டி விட்டுட்டோன்னா முன்னேறிடுவாங்க. ஸோ படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும், ஆனால் படிக்க உட்காரணும். அதுதான் விஷயம். அதே மாதிரி நீங்கள் புது வேலைக்கு தேடுறீங்க, இல்லை ப்ரொமோஷனுக்கு உழைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் நீங்கள் உழைக்கணும். அந்த உழைப்புன்ற புஷ் பாயிண்ட்டை கொஞ்சம் தள்ளிட்டிங்கன்னா நீங்கள் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் அதே மாதிரி தான். பிஸ்னஸ் நல்லா வளரும். ஜஸ்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். தான் இன்னொன்று, இப்போ இதுக்கெல்லாம் வந்து கடவுள் வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான், பார்வதி வழிபாடுகள் ரொம்ப நல்லது. இப்போ வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம்லாம் வருது, சித்திரை திருவிழா தாராளமாக கொண்டாடலாம். தமிழ் வருஷ பருப்பு வருது, சித்ரா பௌர்ணமி வருது, சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து சனிச்சந்திரன் காம்பினேஷன், நீங்கள் வந்து சனி பகவான் வந்து நீங்கள் ராசியாக இருந்தீங்கன்னா சந்திரன் உங்கள் வீட்டில் இருப்பார். சனிச்சந்திரனாவே உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். மகரம்லாம் அந்த இன்ட்யூஷன் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது மகரத்தில் நிறைய பேர் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. நல்லா படித்து பெரிய ஆளாக இருக்கவங்களாம் இருப்பாங்க. நிறைய படிக்காமல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் இருப்பாங்க. அதை உழைப்பால் உயர்றவங்க, படிப்பு இல்லாமல் உழைப்பால் உயர்றவங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய மூளையை பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன் நல்லாயிருக்கும், கரெக்டாக சொல்லுவாங்க.
இப்போ இவர் வந்து ஏதோ ஒரு வக்கீலாக இருக்கார், ப்ரொஃபஷ்னல் வக்கீல் தான், ஆனால் அவர்கிட்ட பேசுகிற விதம் வந்து லைட்டாக சாமியார் மாதிரி பேசுவார். இவன் இந்த நேரத்தில் இப்படி பண்ணுவான், இது இந்த மாதிரி நடக்கணுவாங்க, அந்த இன்ட்யூஷன் நல்லாயிருக்கும். அதே எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் கடை வச்சுருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்க பனியன் ட்ரௌசரில் தான் இருப்பார், ஆனால் பெரிய கோடீஸ்வரன். அவர் வந்து ஒரு ஆளை கொடுத்துட்டிங்கன்னா அவன் எப்படி பட்டமன்றதை க்ளீனாக பிரித்து சொல்லுவார். அந்த இன்ட்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிலலாம் நல்லா சித்தர்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு போய் தவம் பண்ணாலோ, இல்லை குடும்பத்தோட இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து கோவில்கள் ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் இது திருவோண நட்சத்திரம்லாம் இந்த வராகமூர்த்தி எல்லாம் வழிபட்டால் ரொம்ப நல்லது. அதான் கடல் பக்கத்தில் இருக்க நீர்நிலை பக்கத்தில் இருந்தால் பெஸ்ட்டு, கடலில் இருந்தால் ஒன்றும் சூப்பர். இப்போ சென்னைனா பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பக்கத்தில் வராகமூர்த்தி, நெமிலின்னு ஒரு ஊரில் இருக்குது வராகமூர்த்தி. அதே மாதிரி எங்கெங்கே நீர்நிலை இருக்கோ அங்கே இருக்க வராகமூர்த்தியை வழிபட்டிங்கன்னா இன்னும் பவர் வந்து பயங்கரமாக கூடும். ரங்கநாதர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண இன்னும் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம், எள்ளு சாதம் இதெல்லாம் நீங்கள் வந்து தானமாக சாப்பாடு வந்து தண்ணியோடு தரணும். ஒரு சாப்பாடு பொட்டலை மட்டும் அப்படி கொடுத்துக்கிட்டே வரக்கூடாது. ஒரு சின்ன ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கிட்டே வாங்க. வர இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன், கொடுக்கறது வாங்கிறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும். ஒரு ராசியும் ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? ஒன்று உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன். இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு கால்குலேஷன், இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு வந்து இந்த கிரகங்களோட எப்படி நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன இப்போ நான் வந்து தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதனால தான் கோவிலில் சாமிக்கெலாம் பூலாம் கொடுக்குறோம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம்? ரொம்ப பெரிய ஆளுங்க போது நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்னு தருவாங்க, அரோமா தெரப்பின்னு நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள் கோவிலில் வந்து ஒரு சாமியை பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டை கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வருது? விதைகள் மூலமாக பயிற்சிகள், கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட ஒன்றும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கிலாகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸ்டாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து, நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம், இது வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வதியை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.